2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் நிலைப்பாடு வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படும் என கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு நேரடியான பதில் இல்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2024 தேர்தல் வேற, இப்ப வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தல் வேற அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், நீங்களே கூறியவாறு அது நயினார் நாகேந்திரன் தான் கூற வேண்டும் என்று கூறினார். அது ஒன்றும் பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இதே நிலைதான். அப்படி இருக்கும்போது அரசியல் அங்காடி தெருவிலே ஒரு கூட்டணியில் இடமில்லை என்றால் வேறொரு கூட்டணிக்கு போவது இயற்கை, புதிய கூட்டணி காண்பது இயற்கை. அந்த வகையிலே திரு விஜய் அவர்கள் அமைக்கப் போகிற கூட்டணி, இதுல இடம்பெறக்கூடிய கட்சிகள் என்று பார்த்தால் அமமுகவுக்கு அந்த வரிசை இருக்கிறது என்றுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்றுதான் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்தார் திரு டிடிவி அவர்கள். ஒரே ஒரு முறைதான் நயினார் நாகேந்திரன் கேட்க வேண்டும், நயினார் நாகேந்திரன் தான் கருத்து கூற வேண்டும் என்று சொன்னது. அதற்கு முன்பெல்லாம் அவர் அப்படித்தான் கூறி வந்தார். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இல்லை. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தேதிக்கு அதிமுக பாரதிய ஜனதா 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்து விட்டது, அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் விஜய் அவர்களின் புதிய கூட்டணி இனிமேல் தான் உருவாக வேண்டும். யார் யாரை அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக திரு டிடிவி அவர்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்றுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்துமைக்க நன்றி திரு தராசு ஷியாம் அவர்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.